வணக்கம் மக்களே. ஹலோ நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அட்டி டாக்ஸ். வெல்கம் டு அட்டி டாக்ஸ். ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்துட்டு முன்னாடி ப்ரிவியூ வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துடும். ஸோ 3 பேர் ப்ரிவியூ சொல்ல போகிறோம். நான், ரத்தீஷ் அண்ட் ஜெஃபர்சன். இதில் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களோ ஒவ்வொரு மேட்ச்லையும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு 10 மேட்ச் முடியிறப்பையும் அதில் யார் லீஸ்ட் ஸ்கோரில் இருக்காங்களோ அவங்க மீதி 2 பேரும் சொல்கிற சேலஞ்சை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ. என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன நான் சொல்ல போகிறேன். எஸ்ஆர்ஹெச் கிட்ட பயங்கரமான பேட்டிங் இருக்குது. அதில் இந்த டாப் 4ல யாராவது 2 பேருக்கு மாட்டினாலுமே ஈஸியாக வந்து 200 ரன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இன்னொரு அவங்களோட பவுலிங் வந்துட்டு பயங்கர கஷ்டப்படுன்ற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் தே மைட் சர்ப்ரைஸ் ஆர்சிபி. அவங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குணால் பாண்டியா, புவி, ஸ்ரீயா சர்மா இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் பேட்டிங்குமே பயங்கர டீப்பா இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ அதனால ஆர்சிபிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் பெங்களூர் ஆடுறதுனால ஈஸியா ரன்ஸ் மேக் பண்ணலான்றதுனால ஆர்சிபிக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிப்பாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு நம்ம விக்கி என்ன கேட்டிருந்தாரு. என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிவியூ வீடியோவில் வந்துட்டு நான் ஆர்சிபிக்கு 65% எட்ஜ் தந்திருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுது, ஒரு ஆன் தட் பர்டிகுலர் டே இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு தோன்றதுனால நான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன்ஸ், என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்னவா இருக்க போது பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வின்னிங் த ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேர் எஸ்ஆர்ஹெச் சொல்கிறாங்க. அண்டு நான் ஏன் ஆர்சிபி ஜெயிக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ப்ராப்பர் டீமு. லைக் பவுலர்ஸாக இருக்கட்டும், பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்காவாக பேக்டாக இருக்க ஒரு டீம். இங்கே எதுலையுமே நான் வீக்காக எதுவும் பார்க்கல. ஒரே வீக்னஸ் என்னன்னா யஷ்தயால் இல்லை, அதுக்கு பதிலாக மங்கேஷ் யாதவ் வராரு. அண்ட் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ அது மட்டும் தான் நான் வீக்காக பார்க்குறேன். வேற எஸ்ஆர்ஹெச் சைடில் பவுலிங்கே செம்ம வீக்காக இருக்குது. ஒரு வேளை அவங்க சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருந்தால் மேபி ஜெயிக்கலாம். பட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபி இஸ் கோயிங் டு வின் டுடே.